ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஆல் இன் ஒன் சேனல் நம்மளோட இது அப்படிங்கிறதுனால நான் இன்னைக்கு ஈஸியாக சட்டுன்னு ரெடி ஆகிற ஒரு ஸ்க்ரப்பு, ஒரு ஃபேஸ் பேக்கு, ஒரு ப்ளீச்சு, இதை நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம சட்டுன்னு வெளியில் போகிறதுக்கு ரெடி ஆகிடலாம். ஒரு ½ hour டைம் இருந்தால் நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறது நம்ம ப்ளீச்சு. ப்ளீச்சுக்கு நான் எடுத்துருக்கிறது 1 ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் அது கூட சின்ன பீஸ் ஆஃப் லெமன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சுகரில் இந்த லெமன் நல்லா பிழிஞ்சு விடணும். ஃபுல்லாக அந்த லெமன் ஜூஸ் ஃபுல்லாக நீங்கள் சுகரில் பிழிஞ்சு விட்டுறீங்க. பிழிஞ்சு விட்டுட்டு அந்த சுகர் கொஞ்சமாக மெல்ட் ஆகிற அளவுக்கு, கரையிற அளவுக்கு நீங்கள் ஸ்பூன் வச்சு கலந்துட்டு, அவ்வளோதான், நம்மளோட ப்ளீச் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த லெமனோட ஸ்கின் இருக்கும் இல்லைங்களா, அந்த லெமனோட ஸ்கின்லையே எடுத்துட்டு நீங்கள் நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் லைட்டாக சில் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும் உங்கள் ஃபேஸு. அடுத்தது நாம் ப்ளீச் பார்க்க போகிறோம். ப்ளீச்சுக்கு நான் வேறு எதுவும் எடுத்துருக்கிறேன், ப்ளைன் கேர்டு, இது கூட ஒரு சிட்டிகை டர்மரிக் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ளீச்சுக்கு நாம் எடுத்துக்க போகிறது 1 ஸ்பூன் கேர்டும் 2 சிட்டிகை டர்மரிக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக வெதுவெதுப்பான ஹாட் வாட்டர் வச்சு நீங்கள் இதை வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நாம் தேர்டாக யூஸ் பண்ண போகிறது பேக்குக்கு நாம் எடுத்துருக்கிறது பச்சரிசி மாவு. இந்த பச்சரிசி மாவோட நாம் பன்னீர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நமக்கு எவ்வளோ பேஸ்ட்டாக தேவையான அளவு பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நல்லா ஒரு பேஸ்ட் லெவலுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பன்னீர் தேவைப்படுதோ அது பேஸ்ட் ஆகிற அளவுக்குன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இது பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் ஃபேஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ரெடி ஆகணும்னா, முதல்ல நம்ம லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கிற அந்த சர்க்கரை தண்ணியை எடுத்துகிட்டு நல்லா கையில் ஸ்க்ரப் பண்ணணும். இப்படி ஃபேஸ் ஃபுல்லாக நான் இப்போ கையில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா இப்படி ஸ்க்ரப் பண்ணணும். அப்போடா ஃபேஸ்க்கு கீழே இருந்து மேலே அப்போடா இப்படி நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்க்ரப் பண்ணணும். இது நம்ம முகத்தில் இருக்கிற அந்த பிளாக் ஹெட்ஸு, டெட் செல்ஸு இது எல்லாமும் போயிடும். இதை நல்லா நீங்கள் உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா காய வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட் கிளாத்தை வச்சுட்டு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பியும் பேக் போடணும். இது ப்ளீச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் போட வேண்டியது ஸ்க்ரப்பு, அடுத்தது நம்ம தயிரில் மஞ்சள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ப்ளீச்சு. அதை நல்லா உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு காய வச்சு மிதமான ஹாட் வாட்டரில் நல்லா வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பன்னீரும் அரிசி மாவும் கலந்து வச்சுருக்கிற பேக்கை போட்டு ஒரு 20 minutes விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டர்லையே வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நீங்கள் வெளியில் போகிறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க. இப்போ நம்ம பார்லர் போயிட்டு ஃபேஷியல் பண்ணணும் இல்லை ப்ளீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலையே இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ப்ளீச் பண்ணிக்கலாம், ஸ்க்ரப் பண்ணிக்கலாம், பேக் போட்டுக்கலாம். இதை நம்ம போட்டுட்டு ஒரு ½ hour நமக்கு டைம் எடுத்துக்கும். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மேக்கப் போட்டோம்னா அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.